புலிய நோத்த. அத்தே என்னடா கண்ணா நீ எப்படி கொலை பண்ண? ஓ அதுவா, நான் இட்லி கடை வச்சுக்கிட்டு என் பாட்டுல இருந்தப்பா ஒரு பையன் வந்து என்கிட்ட இட்லி துண்டுகிட்டே இருந்தான். கணக்குல பணம் பாட்டுக்கு 10 ரூபாய்க்கு ஏறி போச்சு. நானும் கேட்டு கேட்டு சலிச்சு போனேன். ஒரு நாள் புடிச்சுக்கிட்டே சலங்க என்னோட மேல சொல்ல இட்லியா கணக்கா யார்கிட்ட கேக்குறேன்டாப்பா. எனக்கு வந்துச்சு பாரு கோவம். வருமே வருமே. பக்கத்துல அருவாமனை இருந்துச்சு. உடனே எடுத்துக்கிட்டியா? ஒரே வெட்டு தலை வேற முண்டை வேற. ஹனுமந்த் வாடா இப்படி. நான் காசு கேட்டு அம்மா தரலன்னா நான் எடுத்துக்குவா அருவாமனைய எடுத்துக்கிறேன். ஐயோ இந்த கொலவாரி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? எவட்டிக்கிற நீ சும்மா கடை நீ வெத்தலை கண்ணு. ஐயோ 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 என்னங்க இப்படி வாங்க. என்ன இத பாத்தீங்களா? என்ன சொக்குப்படி போட்டு மயக்கினாலும் நம்ம பிள்ளை இவ பின்னாலே சுத்துறானே. அத்தை போகவா? நீ கூட்ட வந்துடுவானா? என் மருவ பிள்ளையாச்ச என் தங்கச்சி பொண்ணு இவனுக்கு நான் கட்டி வைக்க போறேன். பிள்ளை கொடுத்தானே வாட்டி பாத்தியா? அவன் மாத்தி இவ கட்டானா, இவ தங்கச்சி பொண்ணு அவன் கட்டானா. என்ன உடன்படிக்கை பாத்தியா? ஆமாம்பா நான் அவளை தான்ப்பா கட்டிக்குவேன். அவளும் நல்ல வெட்டு பிள்ளை ஆடுவாளாம். உன்னை வெட்டு அருவாமனை. இந்த கொலையாய் நமக்கு சம்பந்தி வேணும், எல்லாம் வேணும். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடி? உங்க உறவுக்காரி. உன் அண்ணே தத்தெடுத்தவன பெத்தெடுத்தவடினா எனக்கு ரைட் உண்டு. நட்ட நடு கூடத்துல உட்காந்துட்டு அரிசி பொறுக்குனாதான் காரியம் செய்யறதா தெரியுமா? நான் இப்படித்தான் செய்வேன். நீ யாரு கேக்குறதுக்கு? நானா? உன் புருஷனோட சம்சாரம். வீம்புக்கு கண்ணாடி போட்டுக்க மாட்டேங்கிற, அதான் கல்லுக்கு பதில அரிசியா பொறுக்கி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்க. வல்ல உடப்ப அப்படி சொன்ன நாக்கு அரப்ப. போடி போடி சார் ஓடி சார் தத்தா போடி. ஏங்கடி சக்காத்தி பொம்பளையா இங்க காலங்காத்தால சண்டை? சண்டை ஒண்ணும் இல்லையே. ஆமா நாங்க பார்த்த சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லக்கா? ஆமா தங்கச்சி. யாருகிட்ட நீ டபாய்க்கிறீங்க? நான் யார் தெரியுமா? ராயபுரம் ரவுடி. உங்க மோரக்கட்டையில பார்த்தாலே சொல்லுவேனே. ஐயோ ஏன் கத்தி பேசுறேன்? கத்திதான் பேசுறேன் இல்ல கத்திதான் பேசுறேன். இது ரெண்டு தான் எனக்கு தெரியும். உங்க சொல்லி குத்தம் இல்லடி. உங்க புருஷா இருக்கிறானே ஒரு தேவானி, சண்டை போடுற பொண்டாட்டிங்களே சதக் சதக்குன்னு சீவானா அத்த விட்டாயா என்னமோ தகராட்டம் ஆடுறான் சோமாரி. ஐயோ மீன் கடை பேச்சியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மீன் கடை பேச்சா? மீனையே கொண்டு இது எதுக்கு ஆக்கிட்டுன்னா நாங்க செய்வோம் நாங்க செய்வோம். நான் உனக்கு விட்டுக்கிறது இல்லையா? ஜீவையும் இத இருக்கு உங்க ப்ளூ பிரிண்ட். 1,75,000 ரூபாய் குறைஞ்சு கட்ட முடியாது. நீங்க பெரிய பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்கலாம், ஆனா எங்க எஸ்டிமேட் 1,25,000 ரூபாய் தான். அப்போ ஒண்ணு செய்வோம், ஒரு மாடியை கட்டிட்டு மேல மொட்டையா விட்டுருவோம். ஒரே பேச்சு 1,50,000 பிசினஸ் முடிங்க. கையிடு கையிடு. நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. போ 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 போ. வந்தா என்னையா ஏந்திரியா? இந்த பாரியா இவன் அண்ணன் இருக்கிறான். அண்ணன் நான் ஜெயில இருக்கும் போது என் பிள்ளைய தத்து எடுத்துக்கிட்டாயா. என்னயா நாயா? அடடா நான் மட்டன் கடை மணிவாசு மகனா நீங்க? யாரப்பா அது? வந்து என் தலையெடுத்து என் தலையெடுத்து. ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். என்னயா அசிங்கம்? வாங்க சார் போலாம். உங்க பிசினஸ் வேணா நாங்க வர்றோம்ப்பா. அம்மா தாயே நீங்க இருந்த என் பிசினஸ் நானும் க்ளோஸ். என்ன சொன்ன? பாத்தியாடா வாலி இவ பண்ற அக்கிரமத்தை? எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய எண்ணம் கொடுக்கிற இடம் தான். ஏய் பொம்பளை எனக்கு கோவம் வந்தா என்ன செய்வேன் தெரியுமில்ல? உனக்கு கோவம் என்னையா செய்வேன்? தாடி வளர்க்க ஆரம்பிச்சுக்குவேன். சரிதான் போயா. மானம் போச்சு இந்த பூதத்தால. மரியாதை எல்லாம் போயிடுச்சு. உங்களாலே என்ன ஆலையா? இந்த பாரியா உனக்கு பிடிக்கலன்னா இந்த 2 கழுதிகளையும் விவாகரத்து பண்ணிடு. வேணும் எனக்கு நல்ல வேணும். விவாகரத்து பண்ற வக்கீல நான் பிடிச்சாரையா? குத்துக்கல்லாட்டம் பாத்துட்டு நிக்கிறீங்களே. புருஷனை பார்த்து குத்துக்கல்லுட்டாயா? சும்மா இருக்க. விவாகரத்து தலைய அடிட்டு பேசாம நிக்கிறீங்களே. நீங்க ஒரு ஆம்பளை தானா? ஐயோ உன்னை பார்த்து ஆம்பளை இல்லைன்ட்டாயா? விட்டு வைக்க போறேன். விவாகரத்து சும்மா சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? ஏன் கேக்குற? ஒன்ன கேட்கல நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேலண்டரா? ஹஸ்பண்ட் டே புருஷன். இன்னைக்கு சனிக்கிழமை தானே? ஆமா சனிக்கிழமை இந்த சரஸ்வதி வீட்டுல தானே சாப்பிடணும். இந்த சக்காலத்தி வீட்டுல சாப்பிட்டா எப்படி? எழுந்துருங்க. ஏய் பசிக்குது. அங்க சமைச்சு வச்சுட்டு நீங்க வாங்க. சாப்பாடு மசாலா கபடி. போகாதீங்க. போகாதீங்க. போகாதீங்க.
சாப்பிட வருவீங்கன்னு வழிய வழிய பாத்துக்கிட்டு இருக்கு, அங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிட்டு வரா சாப்பிட விட்டுருவேண்ணா. இருடி, ஒரே சாப்பாடு 2 கேரியர்ல வருது. இதை எங்க வச்சு சாப்பிட்டா என்னடி? இங்கதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. அவரே அங்கதான் சாப்பிடுவாரு. இங்கதான் சாப்பிடுவாரு. அவரு அங்கதான் சாப்பிடுவாரு. சாப்பிடுங்க. ஏன் எப்படி சாப்பிடுவாரு? பாவி, நான் போட்ட இலைய இவ கைய வச்சுட்டாளே. பொண்ணுத்தி, நீ போய் அவ போட்ட இலையில கைய வச்சு பதிலுக்கு பதில் சரியா போச்சு. ஒண்ணு வேண்டாம், நான் ஒண்ணு இவளாட்ட அரக்கி இல்ல. நீங்க பட்னி கிடக்கிறத பாக்க என்னால சகிக்காது. நீங்க அங்கே போய் சாப்பிடுங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் அங்கதான் சாப்பிட போறாரு. வாங்க. பொண்ணுடி, பூரத்துக்கு நீ பூர. வா ஆமா வா. நீங்க கழுத நான் தான் உன்னை மறந்துட்டேன், நீ என்ன மறந்துட்ட? நீங்க தானே ஓட்டர்ஸ் லிஸ்ட் செக் பண்ண வந்தீங்க. அப்போ இப்ப நீங்க யாரு? சொல்றேன். ஆமா, முத்துப்பேட்டையில நீ 6வது படிக்கும் போது மாவி 8வது படிச்சா இல்ல 9வதா? இல்ல 10வது. பாஸ் பண்ணிட்டாரா? எப்படி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா? நீங்க யாரு? சொல்றேன். ஆமா, முத்துப்பேட்டையை விட்டு மெட்ராஸுக்கு எப்போ வந்தீங்க? எங்க அண்ணன் 10வது படிக்கும்போது அண்ணனுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துருச்சு. டைபாய்டு? ஏன் பரீட்சை டைமா? அது சரி, டைபாய்டு கழுத யாருக்கு வேணா எப்ப வேணா வருமே. அப்ப மெட்ராஸ்க்கு வந்தவங்க தான். எனக்கே சொல்றியா? எனக்கு தெரியாதா? சிவா அச்சாரா. நீங்க யாரு? சொல்றேன். அது வராது எங்க அண்ணன். ராஸ்கல், கண்ணு தெரியலையா? தெரியாம மாதிரி போற. எப்படி இப்ப புரியுதா நான் யாருன்னு? இப்பதான் புரியுது. முடிக்கிறான் அதே முடி. ஞாபகம்யா? முத்துப்பேட்டை போர்டு ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச மேட என்ன பார்த்து காப்பி அடிச்சு நீ ஃபெயிலானிய. கொடமிளகா வாத்தியார் உன் தலையில குட்டுவாரடா. கொடமிளகா வாத்தியார் ஞாபகம் இல்லையே. எந்த பள்ளிக்கூடத்துல கொடமிளகா வாத்தியார் இல்ல? பெருசா உட்கார. இல்லையே. ஞாபகம் எனக்கா ஞாபகம் வருதுன்னு அப்பவும் கொண்டு வாங்கி வையாண்டா. சரி, அது இருக்கட்டும். அது ஆக்காளர் பத்திரிகை வச்சனா பார்த்தேன்டா. என்னமா வளர்ந்துருக்குற. அப்பெல்லாம் சின்ன வயசுல சின்ன கவுன போட்டுக்கிட்டு மூக்க உறிஞ்சிட்டு வந்து நிப்பா இதே மூக்குல. ஆமா, உங்க அண்ணனுக்கு அப்போ 2 பொண்டாட்டி ஆச்சு. இப்போ 2 பொண்டாட்டி தான். அப்பெல்லாம் அடிக்கடி சண்டை வருமே. இப்ப எப்படி? வந்ததுக்கு அப்புறம் நீ அவனே மாறிட்டடா. முடிக்கிறான் ஞாபகம் இல்லையாடா? பாலுடா, செல்லமா பாலான்னு கூப்பிடு. என்னடா தாடி மேய்ச்சி எல்லாம் உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? காப்பியா? உனக்கா? அலைய இப்படித்தாண்டா முத்துப்பேட்டையில நான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன். என்ன பார்த்தோம்னா வத்தலா குடுகுடுன்னு உள்ள ஓடுவா. அண்ணிய பாப்பா, திரும்பி வருவா. காப்பியும் கையுமா நானும் வாங்கி குடிச்சிருவேன். முத்துப்பேட்டை பழக்கம் மெட்ராஸ் வரைக்கும் விடுமா? சரி, வந்துட்டேன், பாத்துட்டேன், நான் புறப்பட்டேன். அதுக்குள்ள ஏன்டா புறப்படுற? சாப்பிட்டுதான் போனான்றியா? நீ விட மாட்டடா. இந்தம்மா வத்தலா பாலா வந்திருக்கான்னு எக்கச்சக்கமா பண்ணாத. அதை எனக்கு பிடிக்காது. ஒரு பாவக்காய் சாம்பார், அவியல், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் மிச்சம் விழுந்ததுன்னா அதுலயே ஒரு பொரியல். உங்க வீட்டுல தக்காளி ரசம் என்னைக்குமே ஜம்முன்னு இருக்குமே, அதை எனக்கா நிறுத்த வேண்டாம். இப்பெல்லாம் நான் டம்ளர்ல குடிக்கிறேன் தெரியுமா? உங்க வீட்டு அப்பளம் அந்த காலத்துல தொட்டாலே நொறுங்குமே. ஹலோ, நீங்க தானா? இருங்க போன் வந்திருக்கு, நான் போய் கூட்டிட்டு வரேன். சார், உங்களுக்கு தான் சார் போன். எனக்கா? வெரி குட். ஹலோ, யார் பேசுறது? நான் தான் தேவசகாயம் பேசுறேன். தேவசகாயம், உனக்கு விஷயம் தெரியுமாப்பா? நம்ம ஆபீஸ் கிருஷ்ணமூர்த்தி கல்லு மாதிரி இருந்தான்ல, பொசுக்குன்னு நேத்து செத்து விட்டாப்பா. அப்படியா? ஐயோ, நீ எப்ப போற? என்னது? நீ யாரு? அடச்சி அறிவு வெட்டவரை வைக்கல. போன் எனக்கு இல்ல, ராங் நம்பர்.
ஹலோ, அவரை மறுபடியும் கூப்பிடு. ஒரு நிமிஷம் சார். மறுபடியும் உங்களுக்கு தான் போன். எனக்கா? இருக்காத. எதிர் வீட்டு தேவசகாயங்கிறது நீங்க தானே சார்? எதிர் வீடு நான் தான், தேவசகாயமும் நான் தான். ஆனா நான் அழுகிட்ட வந்து தெரியுமோ? நீங்க தான் சார். உங்களுக்கு தான் போன. போன்ல எவனோ மிஸ்டேக் பண்றாரு. இப்ப நான் குரலை மாத்தி பேசி அவனை பூ வைக்க போறேன் பாரு. ஹலோ, குரலை மாத்தி பேசுனா தெரியாது நினைச்சியா? அறிவு கட்டம் உண்டா? உண்டா மழையா? ஓடா திரும்ப ஓடா.